சனாதன தர்மம். துயரில் ஈடுபடும் மனிதன் இறப்பை வெல்வதில்லை. துயரில் ஈடுபடுவதாலேயே ஒருவன் தானே சாவதில்லை. உலகத்தின் வழி இவ்வாறு இருக்கையில் ஏன் நீர் துயரில் ஈடுபடுகிறீர்? கல்வி, குறைவாக பேசும் தன்மை, வழிபாடு, வேள்விகள் ஆகிய இந்த 4ம் ஒருவனது அச்சத்தை விலக்க வல்லதாகும். இருப்பினும் செருக்கு கலப்பின் பயம் விலகுவதற்கு பதில் அது அதிகரிக்கும். ஞானமுள்ளோர் மதிக்கப்படும்போது செருக்கும், அவமதிக்கப்படும்போது துன்பமும் அடையக்கூடாது. ஞானமுள்ளோர் மட்டுமே மற்றொரு ஞானமுள்ளவரை மதிப்பார்கள். தீயொழுக்கம் உடையவர்களால் ஞானிகளை அடையாளம் காண முடியாது. மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவர்கள் 7 வாயில்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஞானமுள்ளோர் சொல்கிறார்கள். அவை துறவு, தயை, அமைதியான மனம், சுய கட்டளை, அடக்கம், எளிமை, அனைத்து உயிர்களிடமும் அன்பு ஆகியவையே ஆகும். மரணத்திற்கு பிறகு நற்குணமிக்கவர்கள் உயர்வான தெய்வ வடிவையும் தீயவர்கள் கீழ்மையான வடிவையும் அடைகிறார்கள். தீயவர்கள் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் ஆகிறார்கள். இறக்கும் மனிதன் ஒரு நுண்ணிய வடிவை கொள்கிறான். தனது செயல்களை கனவு போல் நினைவில் கொள்கிறான். பிறகு அவன் வேறு உருவத்திற்குள் காற்றை விட வேகமாக வடிவம் மாறுகிறான். உடல் அழிந்த பிறகு மனிதன் தனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஒரு தாயின் கருவறைக்குள் புகுகிறான். பின்பு தோற்றத்தை அடைந்து உலகில் தோன்றி பூமியின் பரப்பில் நடக்கிறான். அவன் எங்கே பிறக்கிறானோ அதுதான் பூமியின் நரகமாகும்.